இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒன்றை நீங்க ஏற்கிறீங்களா? ஒருபோது ஏற்க முடியாது. அப்படின்னா அந்த நபர்கள் யாரு? தமிழர் நிலத்தில் தமிழர் ஆள வேண்டும் என்ற முழக்கத்திற்கு பதிலாக அவர்கள் மீண்டும் தெலுங்கர்களும் கன்னடர்களும் திராவிடம் என்ற போர்வையில் பிற மொழியாளர்கள் இப்ப பார்த்திபன் இன்றைக்கு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நான் ஒரு நாயுடு அப்படின்னு பேசுறாரு. தொழில் மொழி நான் தமிழர்கள் எப்படிங்க உணர முடியும்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு பாக்கியராஜ் அவர் பேசுறாரு, பார்த்திபன் பேசுறாரு. ஆனா நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அவங்க தமிழர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் தெலுங்கர்கள் சொல்றாங்க. எப்படிங்க நாங்க கண்டுபிடிக்கிறது? I am Parthiban, a Naidu Abai. Yes, Naidu Abai. ஒரு கட்டத்துல தமிழ் தேசியவாதிகளே பிளவுபட்டு உள்ளுக்குள்ளேயே நீங்களே பதிவு செஞ்சிருந்தீங்க, கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழர் இல்ல, இங்க இந்த பக்கம் திருமாவளவன் அவர்கள் தமிழர் இல்லன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இப்ப என்ன சொல்றேன், நீங்க சொன்ன நல்ல கேள்வி, அதுல மாற்றுகிறேன். நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. இது வேற தமிழ் தேசிய இனத்தில் ஐயா கருணாநிதியால் இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர்கள் தமிழர்களை துண்டாட வேண்டும் என்ற நோக்கோடு திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு முன்னேற்ற கழகம், தெலுங்கர் முன்னேற்ற கழகம் வச்சுட்டாங்க, மறுமலர்ச்சி தெலுங்கர் முன்னேற்ற கழகம் வச்சுட்டாங்க, தேசிய தெலுங்கர் முற்போக்கு கழகம் வச்சுட்டாங்கன்னா நீங்க ஆள விட்டுருவீங்களா தமிழ்நாட்டை? அதே தமிழர் முன்னேற்ற கழகம் தெலுங்கு தேசத்துல ஆள விட்டுவாங்களா? சொல்லுங்க நீங்க பாப்போம். நீங்க பாருங்க, அதே தேசிய தலைவர் அவர்கள் சிங்களவர்களுடன் போரிடும் பொழுது சிங்களவர்களே கூட்டு சேர்த்துட்டு போய் போரிடுவாரா, சண்டை போடுவாரா? நீங்கள் தெலுங்கர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறீங்களே. வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்பது. இப்படி சீட்டு ஒதுக்கும் பொழுது அவர்கள் ஆள்வதில் என்ன தவறு? இது வரைக்கும் வந்துட்டீங்க இல்லையா? சுப்ராயிலு, பனங்கல்ராஜன், சுப்ராயன், ராமகிருஷ்ண ரங்காராவ், கூர்மா வெங்கடசக்தி நாயுடு, கோபாலாச்சாரி, அண்ணாதுரை, ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி மகன் ஸ்டாலினி, அவருடைய மகன் உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி, எத்தனை நாளுக்கு எப்படி ஏமாற்றப்படுறீங்க? ஆனா எடப்பாடி அவர்களை ஏன் இவ்வளவு கடுமையாக விமர்சிக்கிறீங்க? அவர் ஒரு தமிழரா நீங்க ஏன் ஏற்க மாட்டேன்றீங்களா? குளிஞ்சு கூடி குறுகி அவர்கள் டயரை கூட தொட்டு வணங்கின ஒரு வரலாறு உலகத்தில் எந்த சமூகத்தில் எந்த தேசிய இனத்துக்கு இது மாதிரி இருக்குமா? நீங்க சொல்லுங்க. அவருக்கு எடப்பாடிக்கு அந்த புரிதல் இல்ல. அவரு நீங்க சொல்றது போல அடிமைத்தனமாக இருந்தார்னு சொல்றீங்க. ஆனா சீமான் அவர்கள் வைகோ கிட்ட அன்போடு ஆற தழுவி கொண்டார். அந்த காணொலியில நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு இல்லத்துக்கு துக்கம் விசாரிக்க செல்கிறாரு. ஈவிகே சிலங்க அவருடைய மறைவு செய்தியிலுமே நீங்க இவரு கலந்துகிட்டதை நீங்க பார்த்திருந்தீங்க. இந்த தமிழர் நிலத்தில் வாழுகின்ற தமிழர்களுடைய மரபு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. நம்முடைய நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய கரிகால பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தேர்தல் அரசியல் குறித்தும் தற்போது தமிழகத்திலே நிலவுகிற தமிழ் தேசிய அரசியலுடைய நிலவரம் குறித்தும் கேட்டறிவோம். அண்ணே வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணே. நீங்க பாக்குறீங்க, அதுவும் தென் மாவட்ட பகுதிகளில் இருக்கிறீங்க. இப்போதைக்கு தமிழ் தேசிய சூழல் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க? இன்னும் சாதி ரீதியான படுகொலையோ கலவரங்களோ நிகழ்வதை பார்த்து கொண்டே இருக்கிறோமே, இதனுடைய பின்னணி என்ன? பின்னணி என்ன அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது எப்பவுமே திராவிட கட்சிகள் தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய ஒரு களத்தில் தமிழர்களுடைய ஆட்சி என்பது ஒருபோதும் விரும்பாது. இந்த கலவரம், இந்த கொலை, இந்த கொள்ளைகள் பாத்துட்டீங்கன்னா இது தமிழ் சமூகத்தை தேர்தலுக்கு முன்பாக துண்டாடக்கூடிய ஒரு சதி செயல், ஒரு மாற்று கருத்து அல்ல. இப்ப அந்த பெரும்பத்து கிராமத்தில் நடந்த கொலைகளாக இருக்கட்டும், அதற்கு பிறகு இடைக்காட்டூர்ல நடந்த அந்த சம்பவங்களாக இருக்கட்டும், பிறகு தம்பி காவலர் அந்த அஜித்குமாருடைய படுகொலைக்கு பிறகு இப்ப நடந்த தம்பி ஆகாஷோட கொலையாக இருக்கட்டும், இது முழுக்க முழுக்க தமிழர்கள் பதட்டத்தோடையே அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு செய்கிற ஒரு சதிச்சைகள், அதுல மாற்றுக்கிறது. இது ஒரு புதிய விடயம்லாம் இல்லை. இது காலம் தொட்டு திராவிட கட்சிகள் செய்கிற ஒரு அட்டூழியங்களில் இது ஒன்று. நீங்க சொல்வது போல இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒன்றை நீங்க ஏற்கிறீங்களா? ஒருபோதும் ஏற்க முடியாது. அப்படின்னா அந்த நபர்கள் யார்? இப்ப நீங்க இதை சொல்றத இவங்க செய்யறாங்க, இவங்கதான் சதி செய்யறாங்கன்னு ஒருத்தர் குறிப்பிடுறீங்களா? அவங்க யார்? இந்த மண்ணில் வாழுகின்ற 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் தாயகத்தில் வாழுகின்ற தெலுங்கர்களவோ, கன்னடர்களவோ, மலையாளிகளவோ, குஜராத்திகளவோ,
சௌராஷ்டிராக்களவோ வந்து ஒருபொழுதும் நாங்கள் அயலாராக பார்க்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், அயலாராக பார்க்கவில்லை. இந்த மண்ணில் இந்த தாயக தமிழகத்தில் வாழுகின்ற 1000 ஆண்டுகளை கடந்து வாழுகின்ற இந்த பிராமணர்கள், இந்த அந்தணர்கள், அவர்களும் ஒருபோதும் நாம் அயலாராக பார்க்கவில்லை, அந்நியர்களாக நாங்கள் உணரவில்லை. அதே நேரத்தில் இந்த ஆரிய சனாதன அந்த கருத்துக்களை எதிர்க்கக்கூடிய பிராமணர்களும் உண்டு, அந்த அந்தணர்களும் உண்டு. தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கிய அந்தணர்களும் உண்டு, பிராமணர்களும் உண்டு. அதே போன்று தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணில் வாழுகின்ற தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், குஜராத்திகள், சௌராஷ்டிராக்களும் இருக்கிறாங்க. அவர்கள்லாம் வாக்கு போடாமலாம் வந்து கடந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி 36,50,000 வாக்குகள் வாங்கல. திராவிடம் என்ற பெயரில் வந்து அந்த திராவிட வெறியர்களாக காட்டக்கூடிய இந்த தெலுங்கர்களும், கன்னடர்களும், மலையாளிகளையும் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர ஒட்டுமொத்தமாக வந்து தெலுங்கர்களை எதிர்க்க வேண்டும், கன்னடர்களை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. இவர்கள் பெரும்பான்மையாக உள்ள தமிழர்களை ஆள வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு தெலுங்கர்களும், கன்னடர்களும், மலையாளிகளும் அவர்கள் மறைந்து ஒளிந்து வாழ வேண்டும் என்பதற்காக திராவிடம் என்ற தத்துவம் இந்த மண்ணில் கொலைக்கப்பட்டது. திராவிடம் என்பதற்கு எந்த மொழியும் அல்ல, திராவிடம் தமிழ் இல்லை என்பதே வந்து ராமசாமி நாயக்கர் அவர்கள் வந்து அவருடைய பொன்னெழுத்துக்காக வந்து பதியப்பட்ட செய்திகள்லாம் இருக்கு. தமிழர் நிலத்தில் தமிழர் ஆள வேண்டும் என்ற முழக்கத்திற்கு பதிலாக அவர்கள் மீண்டும் வந்து தெலுங்கர்களும், கன்னடர்களும் திராவிடம் என்ற போர்வையில் இல்லாத தத்துவங்களை பேசி, இல்லாத சாதி ஒழிப்பு பேசி, இல்லாத கடவுள் மறுப்பு பேசி, ஏதோ வந்து திராவிடம் வந்த பிறகுதான் தமிழர்களுக்கு அறிவு வளர்ந்தது போல, நாகரிகம் அடைந்தது போல ஒரு கட்டமைப்பு. தெலுங்கர்களும் கன்னடர்களும் அந்த பதுங்குகுடிதான் திராவிடம், அதுல வேற எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஒரே ஒரு பிம்பம் இந்த மண்ணில் வந்து ஒரே மொழி பேசுகிற இந்த மக்களை துண்டாகி சாதிகளாக கட்டமைக்கப்பட்டு தொழில் வழி மரபாக இருந்த இந்த மக்களை செம்மா, கொயவன், கொள்ளன், கொத்தன், கண்ணன், கட்டத்தை, கைக்கோளன், பூக்காரன், கிணையன் என்ற தமிழ் வழி அந்த தொழில் வழி மரபை சாதி வழி மரபாக கட்டமைச்சு இவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற கட்டமைப்பை உருவாக்கியது இந்த விஜயநகர பேரரசு. இந்த 600 ஆண்டு காலம் இந்த தமிழர்கள், பிற்கால பாண்டியர்கள் வீழ்ச்சிக்கு பிறகுதான் வந்து தமிழ் சமூகங்கள் முட்டி மோத விட்டதை தவிர அறிவியலும் கருத்தியலும் மெய்யலும் உலகத்திற்கு பறைசாற்றிய குடி தமிழர்கள் என்பதை வந்து புரிந்து கொள்ளணும். அவங்க எந்த அடிப்படையில் வந்து நாங்கள் தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்பது சான்றோட பேச சொல்லுங்க. பிற மொழியாளர்கள் இப்ப பார்த்திபன் வந்து இன்றைக்கு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நான் ஒரு நாயுடு அப்படின்னு பேசுறாரு. ஏற்கனவே பாக்யராஜ் கம்மவ நாயுடுன்றதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இப்படி பிற மொழி இயக்குனர்கள் தான் நம்ம தமிழ் முக்கிய அடையாளங்களோட அவங்கதான் இருந்திருக்காங்கிறது இன்னைக்கு அவர்களே வெளிப்படுத்தி பேசுறாங்க. போஸ் வெங்கட் பேசுறாரு, அவர்களே வெளிப்படுத்தி பேசுறாங்க. அப்போ இந்த போக்கு எதை காட்டுகிறதுனா, கற்றவர்கள், அந்த இடத்துக்கு சென்றவர்கள் ஒரு கலையவோ இல்ல ஒரு கல்வியவோ எல்லாத்தையுமே வந்து அவர்கள் உள்வாங்கிதான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம் பார்த்தது வளர்ந்தது எல்லாமே அவங்கள பார்த்துதான் அப்படிங்கிறது இதுல இருந்து நிரூபணம் ஆகுது. அதாவதுனே இப்ப போஸ் வெங்கட்டாக இருக்கட்டும், பாக்கியராஜ் அவர்களா இருக்கட்டும், இன்று அவர்கள் பார்த்திபனாக இருக்கட்டும், என் தாய்மொழி தமிழ், கம்மவ நாயுடன் என் தாய்மொழி தெலுங்கு, நான் தெலுங்குல இருந்து வந்தவன் அவர் பதிவு செய்யறாரு. மாற்றத்துல மிக்க மகிழ்ச்சி. இதே போன்றே வந்து தமிழர்களும் நாங்கள் தமிழர்கள் என்பதை வந்து பதிவு செய்யணும். தமிழர்கள் பதிவு செய்யணும். அது ஏன் வந்து மலையாள தேசத்துல வந்து, கன்னட தேசத்திலே, தெலுங்கு தேசத்திலே வந்து திரைப்படம் கூட வந்து தென்னிந்திய திரைப்பட சங்கம் இங்க வச்சிருக்கிறாங்களே, என்ன காரணம் இருக்கு? இவங்க சொல்றாங்கல்ல திராவிடம் வந்த பிறகுதான் வந்து நாகரிகம் வந்துச்சு. இதே திராவிடம் ஏன் மலையாள தேசத்துல எது விடணும்? இதே திராவிடம் ஏன் கன்னட தேசத்துல எது விடணும்? இதே திராவிடம் ஏன் வந்து தெலுங்கு தேசத்துல எது விடணும்? அப்ப அங்கெல்லாம் போனாங்கன்னா இவங்களுடைய திராவிடம் என்பது ஒருபோது எடுவிடாது. ஏன் இந்த மண்ணில் அதே திராவிடர் தானே. இப்ப ஒன்ன மட்டும் நம்ம பேசணும். இவங்க வந்து இந்த திராவிட தத்துவம் நாங்க வந்து நாகரிகம் எடுத்து கொடுத்தோம், நம்ம எல்லாம் திராவிடம் பேசுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒன்றை மட்டும் மனச்சான்றோட பேசிட்டு இந்த இடத்துல வந்து 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக கோலை செய்யல திராவிட கட்சிகள். நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? தெலுங்கு, கன்னடம், மலையாளி, தமிழர்கள் நாமெல்லாம் ஒட்டுமொத்தமாக திராவிடர்கள் சொல்றீங்க. சரி, அது இருக்கட்டும், மாற்றத்திற்கு அல்ல. உங்களுடைய தத்துவத்தின் பற்றி நாங்க பேசுவோம். இத்தனை ஆண்டுகளில் இந்த மண்ணில் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு முன்னேற்ற கழகம், அந்த திராவிடம் இந்த திராவிடம், எத்தனையோ திராவிடங்கள் இருக்கு. இத்தனை திராவிடம் இயக்கங்கள் திராவிட மக்களுக்காக கட்டி அமைக்கப்பட்டது, நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது என்று நம்மளே வந்து வச்சுக்கொண்டாலும் இதுல ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, ஒரு திராவிட வன்னியருக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு தலைமை தாங்கிறதுக்கு தகுதி இல்லையா?
ஒரு திராவிட பறையனுக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு தலைமை தாங்கிற ஒரு தகுதி இல்லையா? ஒரு திராவிட மண் இந்த திராவிட கட்சிகளுக்கு தலைமை தாங்கிறதுக்கு வந்து தகுதி இல்லையா? ஒரு திராவிட மரபனுக்கு இந்த மண்ணில் திராவிட கட்சிகளுக்கு தலைமை தாங்கிற தகுதி இல்லையா? ஒரு நாடாருக்கு, ஒரு திராவிட நாடானுக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு தலைமை தாங்கிற தகுதி இல்லையா? அப்ப எல்லாமே வந்து திராவிடம் என்ற பெயர்ல வந்து தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் இந்த மண்ணில் ஆளும் பொழுது தமிழர்கள் மட்டும்தான் வந்து கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் உனக்கு விட்டு கொடுக்கறதுக்கு எதற்காக நாம் இந்த திராவிடத்தை இந்த தூக்கி பிடிச்சு நிப்பாட்டணும்? இவங்க யாரு முதல்ல? இல்ல அவங்க வேற என்ன செய்ய முடியும்? நீங்க பாருங்க, தெலுங்கு முன்னேற்ற கழகம்னு வச்சுக்க முடியுமா? தேசிய தெலுங்கு முற்போக்கு கழகம்னு வச்சுக்க முடியுமா? வேற என்ன மறுமலர்ச்சி தெலுங்கு முன்னேற்ற கழகம்னு வச்சுக்க முடியுமா? அவங்க வேற என்ன செய்ய முடியும்? வெளிப்படையா பேச, ஏன் திராவிடத்துக்கு முன்னாடி வந்து ஒளிகிற? நீ ஏன் ஒளிகிற? நான் தெலுங்க, இந்த மண்ணில் எனக்கு அதிகாரம் வேணும், நீ வந்து வை, தெலுங்கர் முன்னேற்ற கழகம் வை, கன்னடர் முன்னேற்ற கழகம் வை, மலையாள முன்னேற்ற கழகம் வை, உன்னை யார் வைக்க வேணாம்னு சொன்னா? ஏன் நீ வந்து திராவிடத்துக்கு முன்னாடி ஒளிகிறங்கிறது எங்களுடைய கேள்வி. எதுக்கு ஒளிகிற? நீ எதுக்கு ஒளிகிற? தெலுங்கு முன்னேற்ற கழகம் வச்சுட்டாங்க, மறுமலர்ச்சி தெலுங்கு முன்னேற்ற கழகம் வச்சுட்டாங்க, தேசிய தெலுங்கு முற்போக்கு கழகம் வச்சுட்டாங்கன்னா நீங்க ஆள விட்டுருவீங்களா தமிழ்நாட்டை? அதே தமிழர் முன்னேற்ற கழகம் வச்சு அவங்க கர்நாடகத்துல எங்களை ஆள விட்டுருவாங்களா? மலையாள தேசத்துல எங்களை ஆள விட்டுருவாங்களா? தெலுங்கு தேசத்துல எங்களை ஆள விட்டுருவாங்களா? சொல்லுங்க, நீங்க பார்ப்போம். சொல்லுங்க. அந்தந்த மண்ணுல அந்தந்த மொழி, இன, மொழி, பண்பாடு, கலாச்சாரத்தை காப்பதற்கான மொழி வழி தேசியங்கள் பிரிக்கப்பட்டது. ஒரு கமலஹாசன் தமிழ்ல இருந்து வந்தது கன்னடம் என்று சொன்னதற்கு என்ன குதிச்சா அங்க உள்ளவன்? கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க பார்ப்போம். என்ன குதிச்சா இந்த மண்ணில? உலகத்துக்கே தெரியும், தமிழ் தான் தாய்மொழி. உலகத்துக்கு எல்லா மொழிகளும் மீண்டு எடுத்தது தமிழ். உண்மை பழமைக்கும் துண்மை பொதுமைக்கும் என்றுமுள்ள பொன்மொழியா இறைவனுக்கும் தாய்மொழி தமிழ். கண்ணுதர் பெருங்கடலும் தமிழ் அணையும் எங்கள் தமிழை கற்றால் இருக்கு. சொல்லுங்க பாப்பா, கன்னடத்தை கற்றால் இல்ல மலையாளத்தை கற்றால் அந்த இறைவன் வந்து தெலுங்கை கற்றான் இருக்கா? இலக்கிய சான்றுகளோட நம்ம பேசுவோம், இலக்கிய சான்றுகளோட பேசுவோங்க. நீ கொடுக்குற, நீ என்ன 5000 கொடுக்குற, பிறகு 2000 பிறந்த நாளுக்குங்கிற, அதற்கு பிறகு ஆடையும் கோடைக்காக 2000ங்கிற, இது எதுல நோக்கிங்க போறது? எங்க பிள்ளைகளுக்கு நாங்க என்ன சொல்ல போறோம்? தமிழ் வழக்காட்டு மொழியா இருக்கா? திராவிடம் தானே, நீ தமிழை நேசிக்கிறீல, தமிழ்ல தலைவர் தானே நீ, ஐயா கருணாநிதி, உனக்கு ஒரு பட்டம் இருக்குல்ல, தமிழ் வழக்காட்டு மொழியா இருக்கா? வழிபாட்டு மொழியா இருக்கா? சொல்லுங்க. அப்ப 700 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இந்த சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய தமிழை திருப்பி கொடுத்தது நாம் தமிழர் கட்சிங்க. திருச்செந்தூர்ல வந்து குடமுழுக்கு நன்னீர் ஆட்சி ஒரு தமிழ்ல இருக்கா? என் இறைவனுக்கு தமிழ்ல இருக்கா? பெருவுடையார் கோயில், தஞ்சை பெருவுடையார் கோயில தமிழை மீட்டு கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. இவங்க என்ன சாதிச்சிருக்காங்க? சொல்லுங்க பார்ப்போம். என்ன சாதிச்சிருக்காங்க? ஒட்டுமொத்த திராவிட பேசுறவங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இன்னைக்கு நடத்துறாங்க, சாதி ஒழிப்பு குறித்து பேசியிருக்கிறாங்க, சனாதன எதிர்ப்பு குறித்து பேசியிருக்காங்க. தமிழ்நாட்கள் நீங்க பேசும் பொழுது சாதி அப்படிங்கிற பெயர்ல, தமிழ் தேசியங்கிற பெயர்ல சாதி வெறியதான் நீங்க வளர்க்குறீங்க. அதே மாதிரி இறை ஏற்பு அப்படிங்கிற பேர்ல சனாதன மரபுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து நீங்க வரவேற்கிறீங்க. இந்த குற்றச்சாட்டுலாம் அவங்க வச்சிருக்காங்க. சனாதன கருத்தை நாங்க வலியுறுத்துறோம். சாதி என்பதை வந்து தூக்கி பிடிக்கிறாங்கன்னு இவங்க சொல்றாங்கல்ல. என்ன இந்த மண்ணுல வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். தொழில் வழி மரபு ஒரு மொழி பேசுகிற மக்கள், தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட நானில மக்கள் சொல்லப்படுகிறது. நீங்க சொல்லுங்க பார்ப்போம். குறவன், குன்றவன் அவன் வேட்டை சமூகம், இடையன் அவன் மேய்ச்சல் சமூகம், அது பல்லனாக சொல்லப்பட்டவன் உளவு சமூகம், மீனவர்கள் அது பரதவன் அவன் மீனவ சமூகம். இது தொழில் வழி மரபுங்க. அதிலே வந்து செம்மா, கொயவன், கொல்லன், கண்ணன், கட்டச்சல், கைக்கோடன், பூக்காரன், திணையல், பறையன், பண்டாரம், இது அத்தனையும் தொழில் வழி மரபுங்க. இதுவே வந்து செஞ்சி வீழ்ந்தது, தஞ்சை வீழ்ந்தது, மதுரை வீழ்ந்தது. அந்த செஞ்சியில் வந்து சோழர்களுடைய வந்து வலங்கை இடங்கை என்பதை அப்படியே கொண்டு வந்து இந்த விஜயநகர பேரரசு தாழ்த்தப்பட்டவனாகவும் ஆதிக்க சாதியாகவும் கட்டமைச்சது. தொழில் வழி மரபு சாதி வழி மரமாக கட்டமைச்சது வந்து இந்த திராவிட கட்சிகள். நல்லா புரிஞ்சு, திராவிட கட்சிகள். நீங்களே சொல்றீங்க சாதி கட்டமைப்பு ஏற்கனவே தொல்குடி மரபா இருந்திருக்குன்னு, அப்புறம் அது விஜயநகர பேரரசு சாதி கட்டமைப்புல தொழில் வழி மரபு, தொழில் வழி. நான் தமிழர்கள் எப்படிங்க உணர முடியும்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இன்னைக்கு வந்து 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பாக்கியராஜ் அவர் பேசுறாரு, தெலுங்குல பேசுறாரு, பாக்கியம் பேசுறாரு. ஆனா நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்? அவங்க தமிழர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எவ்வளவு அழகா தமிழ் பேசி, இந்த மண்ணில தமிழ் பாடலை பேசி, தமிழ் பாடல் படிச்சு, நகைச்சுவையை வந்து நல்லா நகைச்சுவையை வந்து திரைப்படங்களை பதிவு செய்து, இந்த மண்ணுல வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் தெலுங்கர்கள் சொல்றாங்க. எப்படிங்க நாங்க கண்டுபிடிக்கிறது? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் தமிழர் என்பது நான் பேசுகிற மொழி இனமாகாது, என் குடிவழி மரபுதான் வந்து இனமாகும். சாதி வழி மரபு என்பது இன்று கட்டமைக்கப்பட்டது.
தொழில்வெளி மரபு என்பது எங்கள் தொல்காப்பியம் காலத்திலே வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு மானுட மானுடத்தினுடைய தத்துவம் அது. அதை இன்றைய சாதியை வைத்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள தொழில்வெளி மரபை வந்து இணைத்து பேசுவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து ஒருபோதும் வெற்றியடையாத அந்த தத்துவம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எதுங்க சனாதனம், எது சனாதனம்? என் தமிழோட விளையாட வந்தேன் என்று இறைவன் சொல்றானே, இந்து மதத்தோட விளையாட வந்தேன் சொல்றாரா? சிவன் சொல்றாருங்க, பொங்குதர் வளர்த்து அங்கே தும்பி காமம் சொப்பாத கண்டதும் மொழியுமோ என்று பேசும் பொழுது பெண்களுடைய கூந்தல் அவருடைய மனம் இயற்கையானதா செயற்கையானதா? ரெண்டு இல்ல நக்கிறேன் வர்றாரு. இல்லை இல்லை, உன்னுடைய உமையவளாக இருந்தாலும் சரி, அது மலர்களை சூடுவதால் வந்து அது வந்து மனமுடையது கூந்தல்ங்கிறாரு. அப்ப என் நெற்றிக்கண்ணை பாரு நக்கிறாங்கிறாரு. நீயே முக்கனுடைய சிவனாக இருந்தாலும் சரி, குற்றம் குற்றமை உன் தமிழோட விளையாட வந்தேங்கிறாரு. அது ஏன் இந்து மதத்தோட விளையாட வந்தாரா? சொல்லுங்க பார்ப்போம். வேலின் நோக்கிய விளக்கினல் இருக்குங்க இந்த திருப்பரங்குன்றத்துல. சொல்லுங்க. அப்ப வந்து நெடியோன் பாண்டியனாக சொல்லப்படுகிற அந்த முருகன், அப்ப பகுதியாற்று பன்மொழி இடத்துக்கு அந்த மலிதிரை ஊர்ந்து மண்கடல் ஒவ்வொன்றுங்கிற அந்த குமரி கண்டத்திலேயே வந்து கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதாக தொல்காப்பியம் சொல்லுது. தொல்காப்பியம் சொல்லுது. அந்த முருகன் கொஞ்சம் விளையாட தமிழ். அவர் இந்து மதம் சொன்னாரா? அவன் அந்த அவ்வை கிளவி சுத்தமல வேணுமா சுடாதவள வேணுமா, உன் தத்துவம் தவறு என்று சொல்ல அவ்வை தமிழுக்கு உரிமை உண்டுனா இந்து மதத்திற்கு உரிமை உண்டு ஒருபோதும் பேசல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்னுடைய மறை சைவர்கள் நீங்க பாருங்க, நாம் தமிழர் கட்சியில நீங்க ஒண்ணு சொல்றீங்க, தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் குறித்து நீங்க பேசுறீங்க, தமிழ்நாட்டுல தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் பேசுறீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில பிராமணர்களுக்கும் சீட்டு கொடுத்திருக்கீங்க, தெலுங்கர்களுக்கும் சீட்டு கொடுத்திருக்கீங்க, வஞ்சம் இல்லாம பஞ்சம் இல்லாம இருவருக்குமே கொடுத்திருக்கீங்க. ஆனா பிராமணர்களை நீங்க எதிர்ப்பதில்லை வலுவாக. குறிப்பாக அதுல இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளமா இருக்கக்கூடிய பாரதியாரை தூக்கி பிடிக்கிறீங்க. ஆனா அதே போல தெலுங்கர்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க. ஆனா தெலுங்கர்கள் அவங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு ஈவே ராமசாமி நாயகரையோ அந்த போன்ற ஆட்களை நீங்க வலுவா எதிர்க்கிறீங்க. இந்த முரண்பாடை எப்படி புரிஞ்சுக்கிறது? கட்டபொம்மனுக்கு விளையாடுகிறோம் நாம் தமிழர் கட்சி, நல்லா புரிஞ்சுக்கணும். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு விளையாடுகிறோம். இப்ப ராமசாமிக்கு நாங்க எதுக்காக விளையாடுக்கணும், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இது வந்து இந்த இடத்துல இவங்க முழுக்க திராவிடத்தினுடைய சூழ்ச்சி நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு. நாம் தமிழர் கட்சி அவங்க என்ன கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க? தெலுங்கர்களுக்கு எதிரானது, கன்னடர்களுக்கு எதிரானது, மலையாளிகளுக்கு எதிரானது, குஜராத்திகளுக்கு எதிரானது, சௌராஷ்டிராக்களுக்கு எதிரானது. அது அப்படி இல்லை. எங்கள் நோக்கம் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்பது முடிவெடுக்கிற இடத்துல என்னை ஓடு. இதுவே எங்களுடைய நோக்கம். ஒருபொழுது வந்து தெலுங்கர்களை நாங்க அடிச்சு வரட்டணும், கன்னடர்களை அடிச்சு வரட்டணும், பிராமணர்களை அடிச்சு வரட்டணுங்க நோக்கம் இல்லைங்க. நோக்கம் முழுக்க 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 ஆரிய பூச்சாண்டி என்ற பெயரை காட்டி பெரிய பிம்பம் போல் வந்து கட்டமைக்கப்பட்டு, எப்படி ஒரு திரைப்படத்தில் ஒரு வில்லனை பெருசா காட்டணுமோ அது போல திராவிடத்திற்கு ஒரு வில்லன் தேவை. அவன் தான் இன்னைக்கு இவங்க சொல்ற ஆரியம் என்றோ ஒரு நாள் இருந்துச்சு ஆரிய சனாதனம். இன்னைக்கு வந்து அதவே வந்து புடிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒண்ணு சொல்லுங்க. நீங்க ஒண்ணு சொல்லுங்க. இவங்க சொல்றாங்கல்ல, அந்த திராவிடம் வந்து இந்த நாகரிகத்தை வந்து கட்டமைக்க முடிஞ்சு இன்னைக்கு 70 ஆண்டு காலத்துக்கு மேலாக உள்ள இந்த திராவிட கட்சிகள், ஒரு பட்டியல் சாதியில் ஒரு தேவேந்திரன், ஒரு பட்டியல் சாதியில் ஒரு பறையன், இவர்களை ஒரு பொது தொகுதியில் வந்து நிறுத்தி அவங்களுக்கு திராணி இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். என்னங்க திராவிடம் எத்தனை நாளைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்க? நீ எத்தனை நாளைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்க? 2016 என் அன்னை செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து மலையாளிகளுக்கும் ஒதுக்கப்பட்டது தொகுதிகள் 234, கன்னடர்களுக்கும் ஒதுக்கினார், தெலுங்கர்களுக்கும் ஒதுக்கினார், தமிழ் இந்த அந்தனர்களுக்கும் ஒதுக்கினார், பிராமணர்களுக்கும் ஒதுக்கினார், அருந்தியர்களுக்கும் ஒதுக்கினார். தாய்மொழியாக கொண்டவர்கள், கன்னட தாய்மொழியாக கொண்டவர்கள் அத்தனை என்ன ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய அரசியலை என்னோடு கலந்து நில்லு என்கிறது எங்களுடைய நோக்கம். இல்ல இப்படி சீட்டு ஒதுக்கும் பொழுது அவர்கள் ஆள்வதில் என்ன தவறு? இது வரைக்கும் வந்துட்டீங்க இல்லையா, சீட்டு ஒதுக்கிட்டீங்க, தொகுதி அலோகேட் பண்ணி கொடுக்குறீங்க. அவர்கள் ஆள்வதில் மட்டும் என்ன சிக்கல்? ஒரு சிறுபான்மையினர் போல அவர்களை நீங்க வச்சிருக்கிற மாதிரி இருக்கேன். சுப்ராயிலு, பனங்கல்ராஜன், சுப்ராயன், ராமகிருஷ்ண ரங்காராவ், கூர்மா வெங்கடசக்தி நாயுடு, கோபாலாச்சாரி, அண்ணாதுரை, ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி மகன் ஸ்டாலினி, அவருடைய மகன் உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி, எத்தனை நாளைக்கு எப்படி ஏமாத்த போறீங்க? திருமாவளவன் பத்தி சீமானந்தன் பேசும்பொழுது எங்க அண்ணன் திருமா அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு போக்கு, ஒரு அனுசரணை போக்கு வந்து திருமாவளவன் கையாளுவாரு. திமுகவினரையே வந்து பங்காளிகள்னு சொல்லி இருக்கிறார் சீமான் அவர்கள். ஆனா எடப்பாடி அவர்களை ஏன் இவ்வளவு கடுமையாக விமர்சிக்கிறீங்க? அவர் ஒரு தமிழரா நீங்க ஏன் ஏற்க மாட்டேன்றீங்களா? அண்ணன், இப்ப வந்து ஒண்ணு மட்டும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தாய்க்குழி அவர் என்ன சொல்றாருன்னா,
விடுதலை சிறுத்தைகள் தமிழ் சார்ந்த இயக்கங்கள்ல உள்ளவங்க நமக்கு எதிரி கிடையாது. ஒரு திருமாவளவன் அவர்கள் கூட மேடையில நம்ம பேசினா கூட தம்பி கடந்து போக நம்ம திருமாவளவன் சண்டை கூட நம்ம இயக்கம் கட்டலடா, கட்டமைக்கலடா, அவன் எதிரி கிடையாதுடா. அதை விடு, வேறு இந்த மண்ணில் நம்மளை நாசப்படுத்தி நம்மளை கண்ணீர்ல வந்து கதற விட்டது திராவிடத்தை அவன் கருவறுக்கிறதுக்கான வேலையை நம்ம பார்க்கணுமே தவிர வந்து நம்ம அண்ணன் தம்பிகள் எல்லாம் வந்து சண்டை ஓடுறது இதெல்லாம் இந்த வேலையை ஒருபொழுதும் நீங்க பண்ணாதீங்கிறாங்க. ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்றோம், அதே திராவிட தத்துவம் தானுங்க. நீங்க ஒண்ணு நினைச்சுக்கீங்க, குமிஞ்சு கூடி குறுகி அவர்கள் டயரை கூட தொட்டு வணங்கின ஒரு வரலாறு உலகத்தில் எந்த சமூகத்தில் எந்த தேசிய இனத்துக்கு இது மாதிரி இருக்குமாங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க அத்தனை பேரை கொண்டாங்க சிங்களவன், ஒரு நாள் ஒரு தமிழை அவனை வந்து வணங்கினது கிடையாது, அவன் காலில் விழுந்தது கிடையாது. ஆனா இது எவ்வளவு கீழ்த்தனமா இந்த திராவிடத்தினுடைய பேரனை வந்து இந்த மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கேன். நீங்க திருமாவளவன் சொல்றீங்க, பிளாஸ்டிக் சேர் கொடுத்த வரலாறு இருக்கா இல்லையா? சொல்லுங்க. நீ தனி தொகுதிக்கு, நீ பொது தொகுதிகளை நீ ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னாரா சொல்லலையா ஐயா கருணாநிதி? சொல்லுங்க. வன்னியரசு பேசுனது இருக்குங்க. என்னங்க 3 சீட்டு 4 சீட்டு வச்சு இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் தொகுதிக்கு 2000 ஓட்டு உனக்கு வாங்குறதுக்கு துப்பு இருக்கா? அந்த காங்கிரஸ்காரன் அவனுக்கு 26 சீட்டு, பெரும்பான்மையாக உள்ள படையர் குடிகளில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு 4 சீட்டு, 5 சீட்டு, 6 சீட்டு. இது வெப்பமுள்ள அந்த இயக்கத்துக்கு, அந்த கட்சிகளுக்கு. அப்படிலாம் இருந்து நீ அவங்களுக்கு முட்டு கொடுக்கணுமா? எடப்பாடி, நீ திராவிட தத்துவத்துக்கு எடப்பாடி மட்டுமல்ல, எங்க அப்பா எடுத்து வந்தாலும் எதுப்பேன் நான். என்னை ஈன்ற இடத்துல எங்க அப்பா வந்து திராவிடம் கரு இருக்கும். அதை மாற்ற அவருக்கு எடப்பாடிக்கு அந்த புரிதல் இல்ல. அவரு வந்து நீங்க சொல்றது போல அடிமைத்தனமாக இருந்தாருன்னு சொல்றீங்க. ஆனா சீமான் அவர்கள் இதே வந்து தமிழ் தேசியவாதிகள் பேசிட்டு வர்றாங்க, நம்ம எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்ன வைகோ கிட்ட அடிமையா இருந்தா கூட அது வேற, புரிதல் இல்லாம அடிமையா இருக்கிறாங்கன்னு அன்போடு ஆற தழுவி கொண்டார். அந்த காணொலியில நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த மீட்டிங்ல, அந்த சந்திப்புல ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு இல்லத்துக்கு துக்கம் விசாரிக்க செல்கிறாரு. சோ அன்பும் அரவணைப்பும் ஈவிகே சிலங்க அவருடைய அந்த மறைவு செய்தியிலுமே நீங்க இவரு கலந்துகிட்டதை நீங்க பார்த்திருந்தீங்க. சீமான் அவர்கள் கலந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ இது இன்னும் ஒருபடி மேல இருக்குதே. அதுக்கு எடப்பாடி வந்து புரிதல் இல்லாம இருந்திருக்கிறாரு, அது கூட பரவாயில்ல. ஆனா அவர்களிடம் போயிட்டு உறவு பாராட்டுவது, அன்பு பாராட்டுவதுங்கிறது இன்னும் ஒருபடி மேல இருக்கு. இந்த தமிழர் நிலத்தில் வாழுகின்ற தமிழர்களுடைய மரபு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து ஈழ தேசத்திலும் சரி, எங்களுடைய தலைவர், தேசிய தலைவர் சொன்னது, ஒரு சிங்களவனுடைய குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. கடைசி வரைக்கும் நின்று நீ ராணுவத்திற்கும் நமக்குமான சண்டை, சிங்களவனுக்கும் நமக்குமான சண்டை இல்லை. இது திராவிடத்திற்கும் நமக்குமான சண்டை. அதே நேரத்தில் அவன் குடும்பத்திற்கும் நமக்கும் வந்து சண்டை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க துவக்கினார், இங்க நாங்கள் அரசியல் ஆயுதம். அதனால வந்து இறப்புல கூட வந்து விலகி நின்று அரசியல் பண்றதுக்கு நாங்கள் வந்து அவ்வளவு அறிவு தாழ்ந்த மக்களும் அல்ல, அரசியல் நாகரிகமற்றவும் அல்ல. சீமானுடைய குடும்பத்தை கூட அவருடைய தாயா இழிவாக பேசிய திருமாவளவன் கூட அடுத்து வந்து பேசுறாரு. அவரு நம்ம கோவை ராமகிருஷ்ணன் அவங்க அம்மாவா அண்ணன் சீமானோட தாயார் எப்படி பேசுறாங்கன்னு தெரியும். கீழே நின்று அப்படியே கைதட்டு ரசிக்கிறார் திருமாவளவன். அதையும் கடந்து விமான நிலையத்துல அவரோட வந்து பேசினார். இது அரசியல் என்பது வேறு, உறவு என்பது வேறு. இது ரெண்டும் போட்டு ஒன்னா வந்து நம்ம இணைச்சிருக்கோம். அதுல வந்து நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். இன்னைக்கும் வந்து விஜயும் தம்பினேன் அவருக்கு. ஆனா அரசியல்ல எதிரி, அரசியல்ல எதிர் சித்தாந்தத்தை கொண்டு நாங்க நாளைக்கு வந்து விஜய் வீட்டு ஏதோ இருக்கிற நீங்க திராவிட தத்துவார்த்தங்களை கொண்டு அந்த தத்துவத்தை தூக்கி கொண்டு இருக்கிற அத்தனை தலைவர்கள் அவங்க ஏதோ கெட்ட செய்தி நல்ல செய்தி அழைப்பு கொடுக்கணும், போக வேண்டியதான இதுல என்ன இருக்கு? அதே நேரத்தில் என்னுடைய மண்ணில் திராவிடம் என்ற போர்வையில் எவர் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் சூறையாடு. அதுல மாற்று. சரி, நிறைவாக திராவிடத்தை எதிர்த்தீங்க, சரி, கொள்கையில் அதை வச்சிருக்கிறீங்க. ஒரு கட்டத்துல தமிழ் தேசியவாதிகளே பிளவுபட்டு உள்ளுக்குள்ளேயே நீங்களே பதிவு செஞ்சிருந்தீங்க, கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழர் இல்ல, இங்க இந்த பக்கம் திருமாவளவன் அவர்கள் தமிழர் இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் இது தமிழ் சமூகத்துக்குள்ளேயே, தமிழ் தேசிய இனத்துக்குள்ளேயே இந்த பிளவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த போக்கு எதனால? நான் இப்ப என்ன சொல்றேன், நீங்க சொன்ன நல்ல கேள்வி, அதுல மாற்று கருத்து. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகுதாங்க வந்து பாக்கியராஜ் தெலுங்கர்கள் பதிவு பண்ணிருக்காரு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகுதாங்க வந்து போஸ் வந்துட்டு வந்து பதிவு பண்றாரு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகுதாங்க பார்த்திவன் வந்து சொல்றாரு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அவங்க எல்லாம் வந்து நல்லா நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. இதுவே தமிழ் தேசிய இனத்தில் ஐயா கருணாநிதியால் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர்கள் தமிழர்களை துண்டாட வேண்டும் என்ற நோக்கோடு கலைஞரிடம் அடியாளாக உள்ள இந்த கூட்டம் தான் தமிழ் சமூகங்களை என்றும் முட்டி மோத விடுது. சொல்லுங்க. ஏன் கல்லு வந்து எங்களுடைய பானம், அவ்வையும்
அதிகமான அஞ்சுக்கு வந்து ஊத்தி கொடுத்த வரலாறு இருக்கு, இலக்கிய சான்று இருக்கு, கல்லடு கொடுத்த ஒரு வரலாறு இங்க இருக்குங்க. அந்த கல்லுக்கடையை வந்து நீ மூடணுங்கிற. அப்ப இந்த இடத்துல வந்து சாராயத்தினுடைய ஆலைகள் ஓட வேண்டும், கல்லுக்கடையை வந்து நீ துறக்க கூடாது அப்படின்னா நீங்கள் மண்ணுக்கானவனா, மண்ணுக்கு வந்து இவங்கள் வந்து ஆதரவாக நிற்கக்கூடிய கூட்டமா என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து தமிழர் என்று நம்பி 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 தாங்க எல்லாம் இழந்து தமிழ் தேசியனுக்கு கடைசி நம்பிக்கை என்ற பெயர்ல நாங்கள் களமாடிக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்பணும். வைகோவை நம்பலையா, குளத்தூர் மணியை நம்பலையா, ஐயா கருணாநிதியை நம்பலையா, எல்லாரும் நம்பினாரு. என்ன முடிஞ்சிச்சு கடைசியில? எப்படி ஐயா கோபாலசாமி அவர்கள் சொல்றாருல, எப்படி நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினோட நாங்கள் கூட்டம் மறக்க முடியுமா ஐயா தமிழர்களை? அவரே சொல்றாரு. தேசிய தலைவர் அவர்கள், நீங்க பாருங்க, அதே தேசிய தலைவர் அவர்கள் சிங்களவர்களுடன் போரிடும் பொழுது சிங்களவர்களே கூட்டு சேர்த்துட்டு போய் போரிடுவாரா, சண்டை போடுவாரா? நீங்கள் தெலுங்கர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறீங்களே, ஆனா நீங்க எதிர்க்கிறது கிட்டத்தட்ட திராவிடர்களுக்குள்ள தெலுங்கர்கள் முதன்மையா இருக்கிறாங்க, கேரளத்துறையில் கன்னடத்துறையில் பிறனத்துறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. ஆனா தெலுங்கர்களுக்கு சீட் கொடுத்திருக்கீங்க, அவர்களுடன் சேர்ந்து எப்படி போரிடுவீங்க அவர்களுக்கு எதிராகவே? அவரு ஆண்டன் பாலசிங்கம் இருந்தார், உலகத்தினுடைய அறிவியல் சிற்பியாக போற்றக்கூடியவர். அவருடைய மனைவியும் சரி, அவங்க மாற்றுமொழி பேசுகிற மக்கள். அதனால புலிகள்ல வந்து சிங்களவர்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் புலிகளை இன்று இருக்கிறாங்க. இன்று சிங்களம் அந்த தேசம் நாசமானதற்கு பிரபாகரனுடனே நாட்டை கொடுத்திருக்கலாம் என்று பேசுகிற சிங்களவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டம் நியாயம், அதுல அறம் இருக்கிறது என்று போற்றக்கூடிய சிங்களவர்கள் இருக்கிறார்கள். அதை மாற்றிக்கொள்ள கருத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இரு மொழி, அந்த ஒரு இரண்டு இனம் ஒரு நாடு சேர்ந்து வாழ முடியாது. 1972 பிறகு சாதாரணமாக சிங்களவர்களால் வந்து இனிமேல் வந்து அவர்களோட ஒன்று சேர்ந்து வாழ முடியாத ஆயுதத்தை தவிர வேற வழி இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட தமிழர்கள் சிங்களவர்களிடமிருந்து ஒருபோதும் அவர்கள் ஒட்டுமொத்தமா அவர்களுடைய இராணுவத்துல இல்லை, அவருடைய காவல் நிலையத்துல இல்லை, அவருடைய அரசு பதவிகள் இல்லை, ஒட்டுமொத்தமா இரண்டாம் குடி மக்களாக தள்ளப்பட்டதனுடைய விளைவு சிங்களவர்களை தமிழர்கள் எதிர்த்தார்களே தவிர இன வெறி கொண்டு ஒருபோதும் எதிர்க்கல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதரிக்கிறது இங்க தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற தெலுங்கர்கள் நாங்கள் காட்டட்டுமா, கன்னடர்களை காட்டட்டுமா, மலையாளிகளை காட்டட்டுமா, எத்தனை காட்டுறோம். இதெல்லாம் ஒண்ணு மாட்டுக்கிறது. இன்று சீமானை தவிர்த்து நீர்வளம், நிலவளம், காட்டு வளம் இதை பாதுகாப்பதற்கு நாம் தமிழர் கட்சி தவிர்த்து எதுவும் இல்லை. அவரை கொண்டாட வேண்டும், அவரை தலைவனாக்க வேண்டும் என்று சொல்லுகிறது தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும். இன்னைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. சௌராஷ்டிரா நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் வைக்கிற கோரிக்கை தமிழர் நிலத்தில் தமிழர் ஆட்சி, இதுல என்ன இருக்கிறது? அவர்களோட குடும்பமே இதே தெலுங்கர்களும் சொல்றாங்க. இத்தனை ஆண்டு காலம் அவங்க நம்ம ஆண்டமே. இப்ப அவங்க கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்க? அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழர்கள். மொழி இழந்திருக்காங்க, பண்பாடு இழந்திருக்காங்க, கலாச்சாரம் இழந்திருக்காங்க. இந்த மண்ணில் வந்து ஒரு மீனவர்களுக்கான பெரும் சிக்கல் இருக்கு, பெரியாற்றினுடைய சிக்கல் இருக்கு, காவிரி ஆற்றினுடைய சிக்கல் இருக்கு. உலகத்தில் விரட்டி அடிக்கப்பட்ட நாசகர திட்டங்கள் அத்தனையும் மீத்தேன், ஏத்தன், ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட் எல்லாமே இங்க இருக்கு. அணு உலை கூட எல்லாம் அணு உலை, அணுமின் நிலையா, இந்த எல்லா பாதுகாப்புல அடித்து விரட்டப்பட்ட நாசகார திட்டங்கள் முழுக்க இங்க இருக்குது. அதற்கு யார் பேசுறது? கோபாலசாமி பேச போறாரா? இல்ல விஜயகாந்தோட வீட்டுக்காரமா பிரேமலதா பேச போறாங்களா? இல்ல ஐயா கருணாநிதி பேச போறாரா? இல்ல எடப்பாடியும் பேச போறாரா? சீமான் பேச முடியும். இல்ல சீமான் அவர்களே பேசிட்டாரு. பரந்தூர் திட்டத்தை என்ன தாண்டிதான் நீங்க நடத்தணும்னு சொல்லி பேசினாரு. ஆனா அதை அவங்க நடத்த ஆரம்பிச்சாங்க. பரந்தூர் திட்டத்துக்கு நிலத்தை கையகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இப்படி தமிழ் சமூகத்தில் இப்போ ஆளுமை மிக்க ஒரு கட்சியாக, இயக்கமாக நாம் தமிழர் மலர்ந்துடுச்சு. ஆனாலும் கூட நாம் தமிழர் அதிகாரத்துக்கு வந்த பிறகுதான் ஒரு விஷயத்தை தடுக்கவோ அல்லது நடைமுறைப்படுத்தவோ முடியுங்கிற சூழல் தான் இருக்கா? இயக்கமாகவே நாம் தமிழருக்கு வலுவான குரல் இல்லையா? அதிகாரத்துக்கு வந்தாதான் செய்ய முடியுங்கிற சூழல் தான் இருக்குதா? பரந்தூர் விமான நிலையத்தை வைக்க சொல்லுங்க பாப்போம். ஐயா கருணாநிதிக்கு வந்து 87 கோடி ரூபாயில பேனாவை வைக்க சொல்லுங்க பாப்போம். புரிஞ்சுங்களா? அதே நேரத்துல இந்த இடத்துல இந்த மண்ணுல தமிழவே மீட்டு கொடுத்த எங்களுக்கு ஏன் வந்து மீண்டும் வந்து இந்த அதிகாரத்துல வர்றதுக்கு இது அதிக நாளம் இல்ல. இதுல வந்து 8 வழிச்சாலை, நீங்க இப்ப அண்ணன் செந்தமிழன் சீமான் இல்லைன்னா 8 வழிச்சாலை இந்த மண்ணுல. சாகர்மாலா திட்டத்தினீங்களா, கடல் வளத்தை அள்ளி உலகத்திற்கு பகிர்ந்து கொள்ளையடிக்கிறதுக்கு கொண்டு வந்த திட்டம் சொல்லுங்க பார்ப்போம். பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்ல, குடிக்க தண்ணியில பூரா விற்பனை ஆகுது. இதுல என்னங்க வளர்ச்சி என்ற திட்டத்தின் பேர்ல வந்து இது யாரை ஏமாத்துறதுக்குங்க? இதை மறுபடியும் சொல்ல முடியும். இப்ப வந்து சீமானால் முடியாது அப்படின்னா நீ வைங்க, பேனா வைங்க பார்ப்போம். 8 வழிச்சாலையை கொண்டு வாங்க, பரந்தூர் விமான நிலையத்தை நீங்க வச்சுப்பாங்க, செஞ்சு வாங்க சொல்லுங்க. திமிரு திராணி இருந்தா அந்த திராவிட கட்சி
நீங்க அதை கொண்டு வர சொல்லுங்க, நீங்க பார்ப்போம். இல்ல அன்னைக்கு பணம் ஏறினார் இல்லையா, கல் இன்னும் அமல்படுத்தப்படலையா? சீமான் அவர்களே கைது செய்வோம்லாம் கூட சொன்னாங்க, அது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம்ன்றதுனால. அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் கல் தடைங்கிறது நீங்க இல்லையே தமிழ்நாட்டுல. இப்படி சொல்லிட்டே போலாம், உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க அதிகாரம் இருக்கு. எங்களுடைய நீங்க சொல்ற மாதிரி ஒரு கல் வந்து ஒரு இடத்துல இறக்கப்படுதுன்னா 50,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து நீ 50,000 ரூபாய் கட்ட சொல்ற, அவங்களுக்கு வந்து தண்டனையா கொடுக்குற. 50,000 நீ கட்டுங்க. இன்னும் எங்க பகுதியில வந்து கல் இறக்கப்படுது. தமிழர்கள் வந்து அதை வந்து அருந்திக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அம்மையாரு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்திய பெருந்திரக்கத்தில் அதிக விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. நல்ல மனச்சான்று இருந்தா தேர்தல் அதிகாரத்துக்கு வந்த உடனே அவங்க கடையை அடைச்சு சொன்னாங்களா? சொல்லுங்க. என் தாத்தன் பாட்டிக்கு எனக்கு எங்க பாட்டி, என் தாத்தனுக்கு 16 உள்ளங்க. இன்னைக்கு யாரு குழந்தை உறவுக்கு யாருக்கு வந்து ஆண்மை இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். முன்ன ஒருத்தன் கஞ்சா குடிச்சா, இன்னைக்கு வந்து ஒரு 100 பேர்ல 89 இளைஞர் 90 இளைஞர் கஞ்சா குடிச்சா. இது எதை நோக்கிங்க போகுது சொல்லுங்க பார்ப்போம். இந்த மக்கள் தள்ளாடுனாக்க மீண்டும் நம்ம அதிகாரத்துல இருக்கணுங்க திமிர்ல இந்த திராவிட கட்சிகள் இந்த வேலையெல்லாம் போட்டு இருக்கு. பள்ளிக்கடை போதா அப்படின்னா காராய வந்து சர்ப்பத்தா? கொஞ்சம் கூட வெப்பமான சூடு சுரணம் இல்லையாங்க இதை பேசுறதுக்கு? கல்லு கிடையாடணும். நாங்க சீமானாக நான் வரும்பொழுது கல்லு கடை நாங்க திறப்போங்க, நாங்க திறப்போம். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல வச்சிருக்கேன், டாஸ்மார்க் வச்சிருக்கேன். நேற்று முந்தா நாள் கூட வந்து சாத்தூர்ல ஒரு கூட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம். கல்லுக்கடையை மாத்து 2-3 பள்ளிக்கூடங்கள் இருக்கு, இடத்துல கொலை நடந்திருக்கு. அந்த இடத்துல சாத்தூர்ல அந்த சாராய கடை திறந்து வச்சிருக்கு ஆளும் கட்சி. இப்ப 4,854 கடை நீ கொடுக்குற இலவசம். தப்பி தவறி திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் அதிகாரத்துக்கு வருதுன்னா 10,000 கடைங்க, 10,000 கடை. இப்ப மாணவர்கள் சாராய முடிச்சு படுத்து அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிறான். என்ன செய்யணும்னு தெரியல. இன்னைக்கு பெண்களும் மாணவிகளும் சாராயம் கொடுக்கறதுக்கு நீ பழகி கொடுத்துருக்க. இது எதுக்கு கொடுத்துங்க முடியுதுங்க நீ கொஞ்சம். அதனால ஒரு அரசியல் மாற்றம் என்பது கண்டிப்பாக வரும். இந்த மண்ணை நாசப்படுத்தி இந்த மது இந்த இடத்துல இலவசம் என்ற பெயர்ல தேசத்தை நாசமாக்கி